எதிர்நீச்சு செய்ய இன்னைக்கு எப்சி எப்படி இப்போ நடக்கும் அப்போ இன்னைக்கு எப்சியில் என்ன கேட்டாங்கன்னா குணசேகரனுக்கு மனைவியில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது தாரா வயசுக்கு வந்துடுறாங்க. இதனால் ஐயர் சொல்கிறாரு இதுக்கு மேலே இதை நடத்தக்கூடாது, நடத்தினா வீடு தீட்டாயிரும், அதனால் நான் என்ன நடத்தி வைக்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ விசாரிச்சு சொல்கிறாங்க அவர் போனால் என்ன இந்த மனைவியில் ஃபங்க்ஷன் நடத்தி வைக்கிறேன் ஈஸ்வரி நீ மனைமேடையில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து மாலையை கழட்டி வச்சுட்டு இல்லை என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் குணசேகரன் மனசு உடைஞ்சு மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அங்கிட்ட பார்த்தா தாராக்கு வந்து நலுங்கு வைக்க போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி ஜன்னல் நலுங்கு வைக்கும்போது கதிர் வந்துடுறான். கதிர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் நலுங்கு வைக்கக்கூடாது, எங்கள் அண்ணன் வேண்டாங்கிறீங்க, மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்க, இப்போ மட்டும் எங்கள் பிள்ளைங்க மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். இங்கே பாரு சக்தி, தாராக்கு சித்தப்பாவை நீ என்ன செய்யணுமோ என்ன வேணால் செய்ய, தாரா வெட்டி கூட போடு, ஆனால் இந்த ஜனனியும் இவங்களும் என் பிள்ளை தொடக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நந்தினி சொல்கிறாங்க தாராவுக்கு அம்மா நான் தாராவுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அவங்க நலுங்கு வைக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா கதிருக்கு நந்தினிக்கு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ ஈஸ்வரி வந்து என்னால் பிரச்சனை வேண்டாம் நாங்கள் கிளம்பி போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ஜனனியை பார்த்து சக்தி சொல்கிறா இங்கே பாரு ஜனனி நீ நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்காத இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜனனி கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாராவை கூட்டு போய் விசாலட்சுமி நிப்பாட்டுறாங்க. அப்போ விசாலட்சுமி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாட இவங்க சாதாரணமாக வரல, நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு குழி பறிக்கிறக்காக வந்திருக்காங்க, நான் அன்னைக்கே விஷத்தை குடிச்சு போய் சேர்ந்துருக்கலாம், இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு தலையெழுத்துன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் குணசேகர வீட்டுக்குள்ளே வரேன். அப்போ அவங்க தம்பியெல்லாம் பார்த்து சொல்கிறான் இங்கே பாரு நான் மனைவியில் ஃபங்க்ஷன் நடத்திருக்கா, நான் ஒன்றும் ஜெயிலேருந்துலாம் வரல, என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு சில நல்லது செய்யணும்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன், அதை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறேன். இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே மேலேருந்து ஈஸ்வரியும் நந்தினியும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மொழிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.